வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஞான பாரதம் யூடியூப் சேனல் வழியாக இன்று காஞ்சியிலே வாழ்ந்த கருணை தெய்வம், காஞ்சி மகான், நடமாடும் தெய்வம் மகா பெரியவா நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இப்பொழுது காணப்போகிறோம். சென்னையிலே மகா பெரியவா மேல் பரம பக்தியுள்ள ஒரு சாஸ்திரிகள் குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தினர் அனைவருமே மகா பெரியவாவிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார்கள். அந்த குடும்பத்தில் உள்ள பெரிய சாஸ்திரிகளுக்கு ஒரு தம்பி இருந்தார். சந்தோஷமாக போய்கொண்டிருந்த அந்த குடும்பத்திலே திடீரென ஒரு சோதனை. அந்த சாஸ்திரிகளின் தம்பிக்கு திடீரென உடம்பு சரியில்லாமல் போனது. குடும்பத்தில் உள்ள அனைவருமே அதிர்ந்து போனார்கள். அவசரமாக தம்பியை தூக்கி கொண்டு அருகில் உள்ள ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு சென்று தம்பியை சேர்த்தார்கள். என்னென்னவோ டெஸ்ட் செய்து பார்த்தார் டாக்டர். 2-3 நாள் ஆயிற்று. தம்பிக்கு உடம்பு குணமாகவே இல்லை. டாக்டர் கையை விரித்து விட்டார். இன்னும் 5 நாளோ 10 நாளோ அவ்வளவுதான், உங்கள் தம்பியின் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று வருத்தமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார் டாக்டர். அந்த குடும்பத்தினருக்கு ஒன்றுமே புரியவில்லை. குலதெய்வத்துக்கும் சரி, மற்ற தெரிந்த அவ்வளவு தெய்வங்களுக்கும் பிரார்த்தனை செய்தார்கள், வேண்டிக் கொண்டார்கள். சாஸ்திரிகள் கதறினார், ஆண்டவனே, என்னுடைய தம்பிக்கு எப்படியாவது குணமாகிவிட வேண்டும் என்று மனமாற பிரார்த்தித்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அந்த ஆஸ்பத்திரியில் யாரோ ஒருவர், மகா பெரியவா யாத்திரை முடிஞ்சு காஞ்சிபுரம் வந்துட்டா, காஞ்சிபுரத்தெல்லாம் இப்போ இருக்கா என்று சொல்லி கொண்டிருந்தது அவருடைய காதிலே விழுந்ததும் அவருக்கு திக்கென தூக்கி வாரி போட்டது. ஆகா, ஆபத் பாந்தவன் அருகிலேயே இருக்கும் பொழுது நாம் எல்லா கோவில்களுக்கும் அணிந்து கொண்டிருந்தோமே, உடனடியாக மகா பெரியவரை போய் பார்க்க வேண்டும் என்று குடும்பத்தினரிடம் சொல்லிவிட்டு தம்பியை அழைத்து கொண்டு காஞ்சிபுரம் செல்ல புறப்பட்டார். டாக்டர், உங்கள் தம்பியை அழைத்து கொண்டு எங்கும் செல்ல முடியாது, அவருடைய உடல்நிலை சரியில்லை, பயணம் செய்யும் அளவுக்கு அவருடைய உடம்பு இல்லை என்று தடுத்து விட்டார்கள். அதனால் என்ன, நானே போய் மகா பெரியவரை பார்த்து என்னுடைய தம்பிக்காக பிரார்த்தனை செய்து வருகிறேன் என்று அவர் உடனடியாக குடும்பத்திடம் சொல்லிவிட்டு ஒரு கார் அரேஞ்ச் செய்ய சென்றார். இப்பொழுது போல் அப்பொழுதெல்லாம் அடிக்கடி வண்டிகள் கிடையாது, கார்களும் அவ்வளவு தூரம் கிடையாது. அவர் என்ன செய்தார், தெரிந்தவர்களிடமெல்லாம் சொல்லி உடனடியாக ஒரு காரை ஏற்பாடு செய்தார். அப்படி இப்படியுமாக மாலை 6 மணி ஆகிவிட்டது. 6:30 மணிக்கு தெரிந்த நண்பர் மூலமாக ஒரு காரை அரேஞ்ச் செய்து கொண்டு உடனடியாக அவர் காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டார். அங்கே காஞ்சிபுரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? பெரியவரை தரிசனம் செய்ய அன்று ஏகப்பட்ட கூட்டம். அனைத்து பக்தர்களும் மகா பெரியவரை தரிசனம் செய்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு கிளம்பும் பொழுது 9:30 மணி ஆகிவிட்டது. மடத்தில் உள்ளவர்களை தவிர மற்றவர்கள் யாரும் இல்லை, எல்லோரும் சென்று விட்டார்கள். வழக்கம் போல வாட்ச்மேன் கதவை சாற்றுவதற்காக போனார். அப்பொழுது பெரியவர் ஒரு தொண்டரை கூப்பிட்டு, கொஞ்சம் பொறுத்திருக்க சொல் என்று சொன்னார். அந்த தொண்டர் வாட்ச்மேனிடம் சென்று பெரியவர் கூப்பிடுகிறார் என்று சொன்னதும் அவர் அருகே வந்து பவ்யமாக, ஐயா என்னங்க ஐயா என்று கேட்டார். ஒன்றுமில்லை, என்னை பார்க்க ஒருவர் மெட்ராஸிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார், அதனால் அவர் வரும் வரை வாசல் கதவை சாத்த வேண்டாம் என்று மகா பெரியவா சொன்னார். சரி என்று வாட்ச்மேன் சென்று வாசலிலே காத்திருந்தார். சாஸ்திரிகள் காரிலே கிளம்பி வந்து கொண்டிருந்தார் அல்லவா. வரும் வழியெல்லாம் ஏகப்பட்ட டிராஃபிக். ஏதோ ஊர்வலங்கள் போய் லேட்டாகி ஒரு 10 மணி 10:30 மணிக்குத்தான் அவர் வந்து சேர்ந்தார். அவர் உள்ளே நுழையும் பொழுதே அந்த வாட்ச்மேன், ஐயா மெட்ராஸ்லேருந்து வர்றீங்களா, ஐயாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா என்று கேட்டார். ஆமாம், எப்படி தெரியும் என்று சாஸ்திரிகள் அந்த வாட்ச்மேனை கேட்டார். ஐயா சொன்னாங்க, மெட்ராஸ்லேருந்து என்னை பார்க்க ஒருத்தர் வருவார், அவர் வர்ற வரைக்கும் கதவை சாத்தாதேன்னு சொல்லியிருக்காரு என்று சொன்னதும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார் சாஸ்திரிகள். மகா பெரியவருக்கு நாம் வருவது ஏற்கனவே தெரிந்திருக்கிறதே, அப்படி என்றால் நம்முடைய தம்பிக்கு உடல்நிலை சரியில்லாத விஷயமும் நிச்சயமாக அவருக்கு தெரியும் என்று மனதுக்குள் ஒரு நிம்மதியோடு உள்ளே சென்றார். விறுவிறுவென கால் கையை அலம்பிக்கொண்டு நெற்றியிலே விபூதி இட்டுக்கொண்டு பெரியவர் முன்னாலே சென்று அவர் காலிலே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். என்ன, இப்போ தான் மெட்ராஸ்லேருந்து வரியா?
ரொம்ப பரபரன்னு வந்த மாதிரி இருக்குது. ஏதாவது சாப்பிட்டியா, சாப்பிடலையா, ஏதாவது அரிசி உப்புமா பண்ணி தர சொல்லட்டுமா என்று கேட்டவுடன் சாஸ்திரிகளுக்கு ஓவென்று அழுகை வந்துவிட்டது. கதறிக்கொண்டே மீண்டும் மகா பெரியவருடைய காலையில் வந்து, என்னுடைய தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன், அவன் பழக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறா, பெரியவா தான் அவனை எப்படியாவது காப்பாற்றணும் என்று கதறுகிறார். கவலைப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லபடியாக இருப்பான். நீ என்ன செய்கிற, ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போ. காமாட்சி அம்மன் கோயிலேருந்து அந்த பிரசாதம்லாம் இந்த இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. விபூதி பிரசாதம், குங்கும பிரசாதம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு பூசி விடு, அவன் நல்லபடியாக குணமாயிடுவான் என்று சொன்னதும் மீண்டும் ஒருமுறை வணங்கிவிட்டு ஆசிரமத்திலேயே மடத்திலேயே அன்று இரவு தங்கிய சாஸ்திரிகள் மறுநாள் காலை விடிந்ததும் முடியாததுமாக காரை எடுத்துக்கொண்டு உடனே சென்னைக்கு புறப்பட்டார். சென்னைக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று தன் தம்பி அட்மிட் செய்யப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்ததும் அவருக்கு ஒரே ஆச்சரியம். எந்திரிக்கவே மாட்டான், பிழைக்க மாட்டான் என்று சொன்ன அவருடைய தம்பி சம்மணம் கட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது. பக்கத்தில் சென்றார். தம்பி, என்னடா ஆயிற்று, எப்படி இவ்வளோ சீக்கிரம் குணமாயிருக்கு, எந்திரிச்சு உட்காந்துருக்க, ஏதாவது மாத்திரை மருந்தாலும் புதுசாக ஏதாவது டாக்டர் கொடுத்தாளா என்று கேட்டதும், இல்லை அண்ணா, ராத்திரி தூங்கிட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு பரமாச்சாரியர் வந்து என் பக்கத்தில் உட்காந்த மாதிரி இருந்தது. உனக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உனக்கு சரியாயிடும், எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இருந்தது. என்னால் எந்திரிக்க முடியல. திரும்ப அவர் எந்திரிச்சு உட்காருப்பான்னு அவர் சொன்ன மாதிரி இருந்தது. கஷ்டப்பட்டு நானும் எந்திரிச்சு உட்காந்துவிட்டேன், அவ்வளோதான் தெரியும். அதுலேருந்து நான் உட்காந்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வருவேள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். டாக்டர் வந்து காலையில் பார்த்துட்டு, எப்படி அதுக்குள்ளேயும் சரியாச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, குணமாயிடுத்து, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கு போகலாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டு சென்றார் என்று சொன்னதும் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆச்சரியமாக ஆகிவிட்டது. உடனே, மகா பெரியவா, உங்கள் கருணையே கருணை, என் தம்பியை நீங்கள் அங்கே இருந்த வாக்கிலேயே இங்கே குணப்படுத்திட்டே, உங்களை நம்பினவாளை நீங்கள் கைவிடுறதில்ல, நீங்கள் கருணை தெய்வம், நடமாடும் தெய்வங்கிறது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகுது என்று சாஷ்டாங்கமாக காஞ்சிபுரம் நோக்கி அவர் விழுந்து கும்பிட்டார். அந்த நடமாடும் தெய்வம் தன்னுடைய பக்தர்களை என்றுமே கைவிட்டதில்லை. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.